சிப்பை நிறுத்திட்டு இஎம்ஐக்கு தாவலாமா? சிப்பை எதற்காக ஒருத்தர் செய்யணும்? ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில மாசம் ஒரு பணத்தை முதலீடு செஞ்சு அதன் மூலமாக காம்பவுண்டிங் என்ற மிகப்பெரிய சக்தியை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவதுதான் சிப்பினுடைய அடிப்படை நோக்கம். ஆனாலும் இந்த நோக்கம் நிறைவேற சிப்பை சரியா பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இஎம்ஐ என்பது சிப்பிற்கு எதிர்மறையான ஒரு விஷயம். இஎம்ஐ கட்டும்போது முதல் 5 ஆண்டுகளுக்கு நீங்க வட்டி மட்டும்தான் கட்ட போறீங்க. சிப்பு பண்ணும்போது முதல் 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு உங்க பணம் வளரப்போகிறது. சோ சிப் என்பது வளர்ச்சிக்கான ஒரு கருவி. இஎம்ஐ என்பது முதலில் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு யுக்தி. அப்ப இஎம்ஐயே செய்யக்கூடாதா அப்படின்ற கேள்விக்கான விடையை தனியா தேடுவோம். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை இந்த வீடியோ மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா ரெண்டையும் எப்படி பார்க்கணும்ன்ற ஒரு சரியான பார்வை ஒருத்தருக்கு வர வேண்டும்.